ஹாய் சிஸ்டர்ஸ் அண்ட் பிரதர்ஸ், வெல்கம் டு குரு கிருபா 369 சேனல். இந்த வீடியோவில் என்ன பார்க்கலான்னா டியூனோஸ் தான் பார்க்க போகிறோம். பாக்ஸ் கொஷின்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட் இல்லையா? டைரெக்டாக கொஷின்ஸ் வந்து பாக்ஸ்லேருந்து எடுக்கிற மாதிரி இருக்கும். இதில் நம்ம பர்டிகுலராக வந்து சயின்ஸ் ரிலேட்டடாக தான் போட போகிறோம். 6 to 12th வரைக்கும் இருக்கிற பயாலஜி தான் பார்க்கலாம். பயாலஜினாலே நிறைய பேருக்கு வந்து ஒரு பயம் இல்லையா, என்ன கொஷின்ஸ் வருது எப்படி வருதுன்ட்டு. சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து 6th ஸ்டாண்டர்டில் பாருங்கள். Victoria amazonica. The leaves of this plant grow up 3 meters across. A mature Victoria leaf can support an evenly distributed load of 45 kilograms and approximately young person வந்து அந்த லீஃப்லேயே வந்து உட்காரலாமா. 45 kg வந்து தாங்குது, 3 meters இருக்கும். அந்த இது பேர் என்னென்னா விக்டோரியா அமெஜானிகா. சரிங்களா? ஏர் ஸ்பேசஸ் in the stems and petioles. A floaters are useful for floating in water. அந்த ஓட்டையாக இருக்குது இல்லையங்கள்லாம், அது இருக்கிறதுனால தான் வந்து அந்த தாமரை மலர் வந்து ஃப்ளோட் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள், நைல் இஸ் த லாங்கஸ்ட் ரிவர் இன் த வேர்ல்டு. அதோட இது வந்து 6650 கிலோமீட்டர் லாங். வேர்ல்டுனா நைல் ரிவர் லாங்கஸ்ட்டு. அதே மாதிரி இந்தியாவில் லாங்கஸ்ட் எதுனா கேஞ்சஸ் ரிவர் 25 கிலோமீட்டர். அது பார்த்துக்கோங்க. த ஃபஸ்ட் லேண்ட் பிளான்ட் அப்பியர்டு அரௌண்ட் 470 மில்லியன் இயர்ஸ் ஆகோ. அவ்வளோ இயர்ஸ் முன்னாடியே வந்திருக்கு. அது பேர் என்னது? மோசஸ் அண்டு லிவர் ஹார்ட்ஸ். இது வந்து ஆல்ரெடி ப்ரீவியஸ் இயரில் கேட்டிருக்காங்க. த அமேசான் ரெயின் ஃபாரஸ்ட் இன் சவுத் அமெரிக்கா ப்ரொடியூசர்ஸ் ஹாஃப் ஆஃப் த வேர்ல்ட்ஸ் ஆக்சிஜன் சப்ளை. அமேசான் ரெயின் ஃபாரஸ்ட் இருக்கு இல்லையா, அந்த அமேசான் ரிவரை தான் வந்து வேர்ல்டுக்கே ஆக்சிஜன் வந்து சப்ளை பண்ணுற மாதிரி இருக்குது. இது இந்த ஃபாரஸ்ட்டை தான் வந்து நம்ம லங்ஸ் ஆஃப் த வேர்ல்டுன்னு கூட சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள், நிமிஷம். ஃபேக்ட்: தார் டெசர்ட் ஆல்சோ கால்டு கிரேட் இண்டியன் டெசர்ட் இஸ் அன் ஏரிட் ரீஜன். சரிங்களா? ரோலிங் சாண்ட் ஹில்ஸ் ஆன் த இந்தியன் சப்கான்டினென்ட். இட் இஸ் லொக்கேட்டட் பார்ட்லி இன் ராஜஸ்தான் ஸ்டேட்டில் இருக்குது, நார்த் வெஸ்டர்ன் இந்தியா அண்ட் பார்ட்லி இன் பஞ்சாப்லேயும் இருக்குது, அண்ட் சிந்த் ப்ரொவின்ஸ்லேயும் இருக்குது, ஈஸ்டர்ன் பாகிஸ்தான்லேயும் இருக்குது. எங்கெங்கெல்லாம் தார் டெசர்ட் கவர் ஆகிருக்குதுன்னு பார்த்துக்கோங்க. வேர்ல்டு ஹேபிடேட் டே இஸ் அப்சர்வ்ட் ஆன் 1st அக்டோபர், மண்டே. அக்டோபரில் வர ஃபஸ்ட்டு மண்டே தான் வந்து வேர்ல்டு ஹேபிடேட் டேன்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட், பேம்பு இஸ் ஒன் ஆஃப் த ஃபாஸ்ட் க்ரோயிங் பிளான்ட் டூரிங் ஆக்டிவ் க்ரோத் ஃபேஸ். இது பேம்பு தான். இந்தியா இஸ் த செகண்ட் லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர் ஆஃப் த ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸில் இந்தியா வந்து செகண்ட் பிளேஸில் இருக்குது வேர்ல்டு லெவலில். வென் அன் அனிமல்ஸ் மூவ் இட்ஸ் லொக்கேஷன் ஆஸ் சீசன்ஸ் சேஞ்சஸ் இட் இஸ் செட் டு பி மைக்ரேட்டட். ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸ்க்கு வந்து பேர்ட்ஸ் வந்து சீசனை மாறும்போது போகுது இல்லையா, அதுதான் வந்து நம்ம மைக்ரேஷன்னு சொல்லுவோம். இதில் பாருங்கள், இன் தமிழ்நாடு பேர்ட் சாங்சுரி ஆர் லொக்கேட்டட் அட் வேடந்தாங்கல், கொடியக்காரை அண்ட் கூந்தங்குளம். தெர் ஆர் மெனி பேர்ட்ஸ் ஃப்ரம் ஃபாரின் கண்ட்ரீஸ் லைக் சைபீரியா, ரஷ்யா மைக்ரேட் டு அவர் வேடந்தாங்கல். லைக்வைஸ் டூரிங் சம்மர் அண்ட் டூரிங் ட்ராட் கண்டிஷன்ஸ் பேர்ட்ஸ் ஃப்ரம் அவர் கண்ட்ரி மைக்ரேட் டு ஃபாரின் கண்ட்ரிஸ். தீஸ் பேர்ட்ஸ் ஆர் கால்ட் மைக்ரேட்டரி பேர்ட்ஸ். நம்ம கண்ட்ரிலேருந்தும் வெளியில் போவோம், வெளியிலேருந்து நம்ம கண்ட்ரிக்கு வரும். மெயினாக வந்து சைபீரியா, ரஷ்யாலேருந்து வருது. அதுதான் வந்து மைக்ரேட்டரி பேர்ட்ஸ்ன்னு பார்ப்போம். நெக்ஸ்ட் வந்து யூனிசெல்லுலார் ஆர்கானிசம், மல்டி செல்லுலார் ஆர்கானிசம்ஸ்க்கு வந்து என்ன டிஃப்ரென்ஸ்னு கேட்குறாங்க. தே ஆர் மேடப் ஆஃப் சிங்கிள் செல்லாக இருக்குது. இது வந்து மினி செல்ஸில் ஆயிருக்கும். சிங்கிள் செல் ஆஃப் த ஆர்கானிசம் கேன் பர்ஃபார்ம் ஆல் த ஃபங்க்ஷன். ஒரே ஒரு செல்லாக தான் இருக்கும், ஆனால் எல்லா ஃபங்க்ஷனும் பண்ணிடும். இங்கே வந்து வேறு ஆர்கான்ஸ் வந்து அதுக்குன்ட்டு இருக்கும். இப்போ லங்ஸ்னால் வந்து ஆக்சிஜன் இன்ஹேல் பண்ணுறதுக்கு அந்த மாதிரி இருக்கு இல்லையா, லிவர்னால் பியூரிஃபை பண்ணுறதுக்கு, அப்படி வந்து மல்டி செல்லுலார் ஆர்கானிசம்ஸில் இருக்கும். தீஸ் ஆர்கானிசம்ஸ் ஆர் ஜெனரல் வெரி ஸ்மாலாக இருக்கும். யூனினா ஸ்மாலாக இருக்கும், இது வந்து லார்ஜாக இருக்கும். லேக் ஆஃப் டிஷ்யூஸ், ஆர்கான்ஸ் அண்ட் ஆர்கான் சிஸ்டமே இதில் இருக்காது இல்லையா, ஒரே ஒரு செல்லு தானே. இதில் வந்து கம்போஸ்ட் ஆஃப் டிஷ்யூஸ், ஆர்கான்ஸ் எல்லாமே இருக்குது, ஆர்கான் சிஸ்டம் எல்லாமே இருக்குது. க்ரோத் அக்கர்ஸ் பை இன்க்ரீஸ் இந்த சைஸ் ஆஃப் த செல். எப்படி க்ரோத் இருக்குன்னா, ஒரு சைஸ் வந்து பல்ஜ் ஆகிட்டே போகல, பெருசாகிட்டே போகல, அப்படி தான் இதில் வந்து க்ரோத் இருக்கும். இங்கே வந்து க்ரோத் அக்கர்ஸ் பை இன்க்ரீஸ் இந்த நம்பர் ஆஃப் செல்ஸ் பை செல் டிவிஷன் இருக்கும். ஒரு செல் வந்து 2 வந்து 4 இந்த மாதிரி நடந்துச்சுன்னா வந்து அது வந்து மல்டி செல்லுலார் ஆர்கானிசம். ஆனால் யூனிசெல்லுலார்னா சைஸ் மட்டும்தான் பெருசாகிட்டு போகும், டிவிஷனெல்லாம் இருக்காது. எக்ஸாம்பிள் வந்து அமீபா, பாராமீஷியம், யூக்ளினா. இது மூணுமே வந்து யூனிசெல்லுலார் ஆர்கானிசம்க்கான எக்ஸாம்பிள். நிறைய வாட்டி யூனிசெல்லுலார் ஆர்கானிசம்க்கு எக்ஸாம்பிள் என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்போது அமீபா, பாராமீஷியம், யூக்ளினா வந்து யூனிசெல்லுலார் ஆர்கானிசம்ஸ்க்கும், மல்டி செல்லுலாருக்கு வந்து எர்த்வார்ம், ஃபிஷ்ஷு, ஃப்ராகு, லிசார்டு, ஹியூமன்ஸ் நம்ம எல்லாமே வந்து மல்டி செல்லுலாரில் தான் வருவோம். நெக்ஸ்ட் பாருங்கள், கங்காரு ரேட் does not drink water at all. Whatever food it eats and oxygen it gets from air combine together to form water inside the body. சரிங்களா? கங்காரு ரேட் வந்து வாட்டரே குடிச்சது இல்லையா, அதோட பாடியில் இருக்கிற ஆக்சிஜன்
அண்ட் ஏர் கம்பைன் டுகெதர் டு ஃபார்ம் வாட்டர் இன்சைட் த பாடி. இந்த ஃபுட்டில் இருக்கிற வந்து வாட் எவர் ஃபுட் இட் ஈட்ஸ் அண்ட் ஆக்சிஜன் இட் கெட்ஸ் ஃப்ரம் ஏர் கம்பைன் டுகெதர். அந்த ஃபுட்டும் ஆக்சிஜன் வந்து கம்பைன்ட் ஆகியுமே வாட்டர் வந்து இன்சைட் பாடியில் ப்ரொடியூஸ் ஆகிக்குதுன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து இன் ஜுராங் பேர்ட்ஸ் பார்க் சிங்கப்பூர் penguins are kept in a big glass case with icebergs and temperature is maintained at 0 degrees Celsius. எந்த ஊரில்? ஜுராங் பேர்ட் பார்க்கு சிங்கப்பூரில் தான் பென்குயினை வந்து இதில் வச்சுருக்காங்க, கிளாஸில் வச்சு பண்ணுறாங்க. நம்ம படத்தில் பார்த்துருப்போம் இல்லையா. பாலாஸ்பைனச், இந்த பாலக்கீரை இருக்குது இல்லையா, அது வந்து ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ், இந்த முட்டு வலி தான் அப்படி சொல்கிறாங்க. ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ்க்கு வந்து யூஸ் பண்ணுறாங்க நிறையா. இஸ் எ ஜாயிண்ட் டிசீஸ் அஃபெக்டிங் ஜாயின்ட்ஸ் அண்ட் நீஸ் இன் ஓல்ட் ஏஜ் and any age people. Currently Indian scientists at CDRI Central Drug Research Institute எங்கே இருக்குதுன்னா லக்னோவில் இருக்குது, have made a nano formulation from the பாலக் to cure this disease. பால்கீரை வந்து ரொம்ப ஹெல்த்துக்கு வந்து ரொம்ப நல்லது. அது பாருங்கள், மூட்டு வலிக்கெல்லாம் ரொம்ப நல்லதுன்ட்டு அந்த ரீசர்ச் சென்டரே வந்து நேனோ ஃபார்முலேஷனில் ஃபாலோ பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் வந்து இன்ஃபோபிட்ஸ் பெண்டிங் வின்டர்ஸ் இன் டார்மெண்ட் கண்டிஷன் இஸ் கால்டு ஹைபர்னேஷன். சரிங்களா. எக்ஸாம்பிள் டர்ட்டல். வின்டரில் வந்து ஒன்றுமே பண்ணாமல் அப்படியே இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் வந்து ஹைபர்னேஷன். அதுவே வந்து வெயில் காலத்தில் இன்ஆக்டிவாக இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் வந்து ஏஸ்டிவேஷன். அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து ஸ்னெயில். ஸ்னெயில் வந்து சம்மரில் வந்து இன்ஆக்டிவாக இருக்கும். அனிமல் பயோடைவர்சிட்டி, இதில் பாருங்கள், மல்டி செல்லுலர் ஆர்கனிசம், யூனிசெல்லுலர் ஆர்கனிசம் பார்த்தோம் இல்லையா. யூனிசெல்லுலர் ஆர்கனிசம்க்கு எக்ஸாம்பிள் வந்து பேராமீஷியம், அமீபா, யூக்ளினா, இதை நம்ம பார்த்தோம். இப்போ மல்டி செல்லுலர் பாருங்கள், டைகரு, மேனு, மங்கி, எர்த்வார்ம் அண்ட் ஸ்னெயிலு, ஃப்ராகு, ஃபிஷ் அண்ட் பிஜன், இது அந்த டேபிள்லேயே பார்த்தோம். இதில் பாருங்கள், கேமல் அதோட கேரக்டர் எப்படி இருக்கும்னு கொடுத்துருக்கு. கேமல்னால் லாங் ஐலாஷஸ், ஹம்ப்பு, டஸ் நாட் ஸ்வெட். ஆமாம், எந்த அனிமல் வந்து ஸ்வெட் ஆகாதுன்னு கேட்பாங்க. திக்கு ஸ்கின்னு, கேன் ஸ்டோர் லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் வாட்டர், பிளாட் பேடட் ஃபீட்டு, இந்த மாதிரி எல்லாம் இருக்கிறதுனால தான் அது வந்து டெசர்ட்டில் வாழ்கிறதுக்கான ஒரு ஏற்றமான ஒரு அனிமலாக இருக்குது. நெக்ஸ்ட் பேர்ட்ஸ் வந்து விங்ஸு, ஸ்ட்ராங் செஸ்ட் மசில்ஸ் இருக்கும், ஹேலோ லைட் போன்ஸ். போன்ஸ் வந்து ஹேலோ லைட், போன்ஸில் வந்து காற்று போகிற மாதிரி ஒரு ஹேலோ இதெல்லாம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதுக்கு வந்து நியூமாட்டிக் போன்ஸ்ன்னு சொல்லுவாங்க. லிசார்ட் வந்து ஸ்கேலி ஸ்கின்னு, அப்புறம் மூவபிள் ஐலிட்ஸ் இருக்கும். நெக்ஸ்ட்டு ஃபிஷ்ஷை பார்க்கலாம். ஸ்ட்ரீம்லைன்ட் பாடி, ஃபின்ஸு, கில்ஸ், இதெல்லாமே இருக்கும் இல்லையா ஃபிஷ்ஷுக்கு. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் யூனிசெல்லுலார், மல்டி செல்லுலார். அப்புறம் 6th புக்கில் இருக்கிற வந்து கொஞ்சம் நம்ம வந்து சயின்ஸ் ரிலேட்டடாக இது பார்த்துருப்போம். இனிமேல் வந்து 6 to 12 வரைக்கும் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.